கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ஜென்மத்திலேயே, அதாவது உங்களுடைய ராசியின் மீது சனி பகவான் வக்ரகதி அடைந்து இருக்கிறாரு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி கொஞ்சம் பாதிப்புகள் இருந்து வெளியில வந்தாலும் உங்களுக்கு இந்த குரு பகவான் ஆகப்பட்ட அந்த சுப கிரகம் 4ஆம் இடத்துல வக்ரகதி அடையும் போது சில உடல் சம்பந்தமான பலவீனங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த இந்த காலகட்டத்துல இந்த 4 மாதத்துல சொத்து சம்பந்தமான சில ஏமாற்றங்கள். என்னடா இது மேடம், முதல்லயே ரொம்ப பயமுறுத்துறீங்களே, நாங்க இப்பதான் சொத்து வாங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாமே நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம், நீங்க இப்படி சொன்னா எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா சில கவனத்தோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குரு வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா இதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்காக நீங்க சொத்து நிறைய வாங்க போறீங்க, நிறைய உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு குரு பகவான் சொத்து சம்பந்தமா இப்படிலாம் சொன்னோம்னா அதெல்லாம் தவறான செய்தி. உங்களுக்கு அந்த சொத்து சம்பந்தமான சில ஒரு ஏமாற்றங்களோ இல்ல நிதி இழப்புகள், அதாவது அதிகமா பணம் விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான, குருன்னு சொன்னாலே பணம் தான். அவர் வக்ரம் அடைகிறாரு, 4ஆம் இடத்துல வக்ரம் அடையும் போது சொத்து சம்பந்தமான பண விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா லக்ஸுரியா வாழ்றதுக்காக, ஆடம்பரமா வாழ்றதுக்காக நீங்க நிறைய உங்களுடைய திங்ஸ் எல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த காலகட்டத்துல நீங்க அந்த பணத்தை பாத்தீங்கன்னா பணமா கருத மாட்டீங்க, ரொம்ப அசால்ட்டா செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். இந்த 4 மாதம் அந்த மாதிரியா செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடனுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலீடுன்றது அப்படியே குறைஞ்சிடும். இந்த நகைக்கடையெல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்துல நிதி இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். நிறைய பணம் போட்டு நீங்க தங்கத்தெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. இப்போ அப்படியே நகையினுடைய அளவு குறைய உங்களுக்கு தான் அந்த நிதி இழப்பு அபாயங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த நகை தொழில் செய்யறவங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு அதுல முதலீடு செய்வதற்குண்டான ஒரு கரெக்டான காலகட்டம்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல முதலீடு செய்வதுன்றது உங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கு. முதலீடு செய்யும் போது உங்களுக்கு அதற்குண்டான வருமானம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. இப்போ ஒரு இடத்துல ஒரு உற்பத்தி தொழில் செய்யறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு 80% நீங்க முதலீடு இருக்கு அப்படின்ற போது அந்த முதலீடு ஆகப்பட்டது அப்படியே குறையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க முதலீடை ரொம்ப அதிகமா போட்டீங்களோ அந்த முதலீடோடைய அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும், உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். தொழில இருந்து உற்பத்தின்றது, விற்பனை அளவுன்றது உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க இந்த ஒரு கும்பராசி என்பர்கள் எப்போதுமே எப்படி பண்ணுவாங்கன்னா உங்க தொழில பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசத்துக்கு உண்டான எல்லாத்தையுமே டார்கெட் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் சொல்லி வச்சிருவீங்க. ஆனா அந்த டார்கெட் அச்சீவ் ஆகுமா, எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் ஆகாது. கண்டிப்பா அதுல ஒரு பின்னடைவுகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த மூலதனம் சம்பந்தமான சில விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால பெரிய அளவுல ஒரு புதிதா முயற்சி செய்து ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் செய்யவே வேண்டாம். கும்பராசி என்பர்கள் செஞ்சீங்கன்னா மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தாயார் சம்பந்தமான உறுதுணைகள், ஒத்துழைப்புகள் கிடைப்பதற்கு ஒரு அளவோலான கம்மியா தான் இருக்கு. ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது. சில பேருக்கு அந்த குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் அதிகமா இருக்கும். இந்த 4 மாதத்துல கும்பராசி என்பர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை, அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே அந்த அம்மா அப்பா இருக்கின்ற அந்த உறவு முறை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம். கணவன் மனைவி கூட இடையே வந்து அந்த அம்மா அப்பாவுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஏற்கனவே அப்படிதான் இருந்துட்டு இருக்குது கும்பராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதனாலதான் சொன்னேன், அம்மா
அம்மாவினுடைய அந்த பிரிவுன்றது இந்த காலகட்டத்துல இருக்கு. அதனால அம்மாவை கொஞ்சம் தூரமா வச்சு பாத்துக்கிறதுக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டமாக இருக்கும். இல்லாட்டி உங்க மூலமாக அம்மாவுக்கு பிரச்சனை வர்றதுக்கு, தாயாருக்கு பிரச்சனை வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால கவனத்தோட செயல்படுவது நல்லது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் யாரு பார்த்தோம்னா குடும்பஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதியும் கூட. அதனால வேலை வாய்ப்பு சம்பந்தமாக குடும்பஸ்தானாதிபதின்ற போது தனஸ்தானாதிபதியும் கூட. வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு பணவரவுகள் சேமிக்கக்கூடிய ஒரு நேரம். குரு வக்ரமாயிட்டாரு அப்படின்னா நமக்கு பண விரயங்களும் ஏற்படும். அதே சமயத்துல பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய நேரம். ரொம்ப ஃபாஸ்டா வரும் பண வரவுகள்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நேரம். ஆனா எங்க முதலீடு செஞ்சு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமா வரும். முதலீடே செய்யாதீங்க கும்பராசி அன்பர்கள். இந்த 4 மாதம் வரக்கூடிய வருமானத்தை அப்படியே அமைதியா வாங்கி வச்சுட்டு பேங்க்ல போட்டு நிம்மதியா இருங்க. எந்த விதமான ஒரு முதலீடு செய்யக்கூடாது. அதாவது நகையில முதலீடு போட்டாலும் அது குறைஞ்சு போகக்கூடிய ஒரு நேரம், சொத்துல போட்டாலும் குறைஞ்சு போகக்கூடிய ஒரு நேரம், வேற எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்க அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரம். ஏன்னா சனி, ஜென்ம சனி இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திர அன்பர்கள், அடுத்து அவிட்டம், அடுத்து சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. இந்த 3 நட்சத்திரத்துல அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரிவினைகள், அதாவது என்ன சொல்றது, சொத்துக்கள் வாங்க போறீங்க. அந்த சொத்துக்கள்னால உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு சொத்தே இல்லை, எங்களுக்கு எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிதாக அந்த சொத்துக்கள் மூலமாக வாங்குவதற்கு நீங்க முனைப்போட இருப்பீங்க. உங்களுக்கு வருமானம் வர்றதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு வக்ரம் ஆகுறாரு அப்படின்ற போது உங்களுக்கு வருமான தடைகள் கிடையாது. அந்த சொத்துக்கள் வாங்குறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு அடுத்து உங்களுக்கு சதய நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக கூடிய ஒரு நேரம். வெளிநாடு சம்பந்தமான ஒரு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் தொழிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒரு திடீர் மாற்றங்கள், திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உடல் நலன்ல சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு காலத்தை, அதாவது அந்த 4 மாத காலம்ன்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கிடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்களுக்கு. கும்ப ராசியில வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் எதுவுமே வராது. உங்களுடைய வாழ்க்கை சுமூகமா எந்த விதமான ஒரு இடர்பாடும் இன்றி போகக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும். நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம், நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம், பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா October 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுல இருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாசம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாவே பாருங்க இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலா பாருங்க இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசா நம்மள கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசா கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும்
நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு பாதகமாக சாதகமாக அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையாக பாருங்கள், நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி அன்பர்கள் உங்களை பற்றி தாங்க சொல்லணும். கும்பராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு, ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இருக்கீங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடியவங்க நீங்கள் கும்பராசி அன்பர்கள். எவ்வளோ விஷயம் வந்தாலும் டேக்கிள் பண்ணுவீங்க. நம்மளால் முடியும், நம்ம செய்யலாம், வி கேன் அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். பட் கொஞ்ச நாளாகவே நிறைய காம்ப்ளிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. ஜென்ரலாகவே வந்து பாருங்கள், ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் பார்க்கும்போது கும்பத்துக்கு அப்படின்னும் போது நாங்களே கொஞ்சம் வந்து எனர்ஜி லெவல் ட்ராப் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றது ஒரு ஆறுதல் அப்படின்னு தான் சொல்லலாம். நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு வந்து பாருங்கள் 2025 சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலை, ஒரு ஆறுதல், ஓகே கொஞ்சம் மூச்சு விடலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? பொதுவாக வந்து பாருங்கள், இந்த குரு வக்ர காலம், குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் ஆஃப் 2 and 11 தன குடும்ப வாக்குஸ்தானம், லாபஸ்தானம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ஓகே கொஞ்சம் மூச்சு விட்றீங்க, கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிறீங்க உங்களை அப்படின்னு தான் சொல்லலாம். பட் வந்து பாருங்கள் 15 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். திருப்பி அவர் ஒர்க் எடுக்க ஆரம்பிப்பார். ராவுக்கு இது 2 and 8 நல்ல பொசிஷன் கிடையாது, உங்களுக்கே தெரியும். 2ஆம் பாவமும் துஷ்தானமும், ஸோ அது நல்ல பொசிஷன் கிடையாது. ராகுக்கு எதுவும் நல்ல பொசிஷன் இல்லை அப்படின்னாலும் சனி பயிற்சின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2025 அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி பிரச்சனை தீரும். 100% தீரும் அப்படின்னு சொல்ல முடியாது, பாதி பிரச்சனை தீரும். ஒரு குரு பகவான் 4ஆம் பாவம், ஒரு இக்கட்டான நிலை. இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா, முடியுமா முடியாதா, இது ஆகுமா ஆகாதா, இதை செய்யலாமா வேணாமா, இது செஞ்சால் என்ன ஆகும், கண்டிப்பாக நல்லது நடக்கும் தோணலை, ஒரு நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், ஃபிசிக்கல் ப்ரெஷர், இமோஷ்னலி நிறைய ப்ரெஷர். ஸோ இதனால ரொம்ப கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த குரு வக்ர காலம் அப்படின்றது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஏன்னா 8ல் இந்த குரு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்க குரு பகவான் வந்து வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னும் போது அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். சுகத்தாயாசனம் ஓரளவுக்கு சுகத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா? ஒரு பாதி ரிலாக்ஸேஷன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். ஹெல்த் இஷ்யூஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்குறேங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளாகவே இந்த எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ்னால சரியாக தூங்க மாட்டேங்கிறீங்க. நல்ல ஒரு ஹாப்பின்றது இல்லை தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் சிரிச்சிக்கலாம், கொஞ்சம் சுதாரிச்சிக்கலாம். நீங்கள் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அதை கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு இருக்க பிரச்சனைலாம் ஓஞ்சாதான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்வாங்க சிலர். அந்த மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. ஒரு சில பிரச்சனைகள் நம்மளால தீர்க்க முடியாதுன்றது இருக்குங்க. ஒரு சில பிரச்சனைகளை நம்மளால தீர்க்க முடியாது. நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிரகங்களும் கோள்களும் தான் அதை மாற்றி வைக்கணும். கடவுளனோட அனுகிரகத்தினால மட்டும்தான் அது வந்து தீர்த்து வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி விதி. அப்போ நான் அதை தீர்ந்தாதான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ற உங்களோட மைண்டை மாற்றிக்கோங்க. ஸோ உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், அதனாலே சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சி காலத்தில் சரியாகுங்க. அது ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய முயற்சி பண்ணுறீங்க, பெருசாக ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணாதீங்க. சனி பகவான் அப்படி தான் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுப்பாரு, மைண்டில் ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுப்பாரு, படிக்கணுன்ற எண்ணத்தில் இருந்து ஒரு டீவியேஷனை கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து டீவியேட் ஆகக்கூடாது. படிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. ஸோ படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஃபேமிலியில் இருக்க கான்ஃப்ளிக்ட்ஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெருடல்கள் இப்போ நிறைய வந்து பாருங்கள். நாங்கள் வந்து போன வருஷம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் இந்த கும்பத்துக்கு ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் பிரிஞ்சிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருக்கிறது, ஒய்ஃப் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது, இப்படி நிறைய வீட்லேயே இருந்தால் கூட பெருசாக வந்து புரிதல்கள் இல்லை. ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ், ஒரு அந்யோன்யன்றதில் ஒரு பக்க மாதிரி டாம் அண்ட் ஜெரி மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க நாங்கள் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை உணர வைப்பார். நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ, ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோமோ, விட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன் தேவையில்லாமல் அப்படி நம்ம பேசணும், உணர வைப்பார், நம்மளுக்கு புரிய வைப்பார். நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு
மனசுக்கு வந்து ஒரு நம்ம ஒய்ஃப் தானே அந்த ஒரு பாசத்தை கொடுப்பார். ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயம் நம்மளோட தப்பை திருத்த வைப்பார் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ஒன்றுமே கிடைக்கலையே, நம்ம வந்து ஏன் வந்து இப்போ நம்ம பிரிஞ்சு நம்ம சண்டை போட்டு நம்ம பிரச்சனை பண்ணி நம்ம ஏன் ஓவராக ரியாக்ட் பண்ணும், நம்ம வந்து பேசாமல் விட்டு கொடுத்துருந்தா இன்றைக்கி நம்மளுக்கும் கஷ்டம் இல்லை அவங்களுக்கும் கஷ்டம் இல்லையே அப்படின்ற ஒரு புரிதல் வரும் உங்களுக்குள்ள. ஸோ இதை ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். உங்களோட ஹெல்த்தில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும், இதை ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். மீதி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ப்ளஸ் அப்படின்றது இல்லை. நம்ம மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமை, சகிப்புத்தன்மை, அமைதியாக இருக்கிறது, பெருசாக யாருக்கும் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, பெருசாக வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது, பெருசாக கடன் கொடுக்காமல் இருக்கிறது, கடன் வாங்காமல் இருக்கிறது, இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலமும் கடந்து போகும். வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சியில் ஏற்படும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் கோயிலாக சுற்றுற சாமி, எந்த கோயிலுக்கு போய் சுற்றி சாமி கும்பிட்டு வந்தாலும் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்க மாட்டேங்கி ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிற கும்பராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னென்னா, கட்டாயமாக இந்த குறிப்பிட்ட கால அளவு, அதாவது அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் 2025க்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான காலகட்டங்கள் கிரகங்கள் குரு வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அப்போ நீங்கள் அதை சரியான முறையில் மருத்துவரை நாடி அது என்ன பிரச்சனை இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது உண்மை. அதுபோல் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்திருக்காரு, இங்கே அவரும் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. குரு பகவான் வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்ரம் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, ஒரு 10 கோடி ரூபா இல்லை 20 கோடி ரூபா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து இரட்டிப்பாக வரும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்கள் வருங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இன்புட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுற நமது கும்பராசினியர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலை உருவாக்கும். அதிகமான லாபம், எதிர்பார்த்தை விட நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் எடுக்கணும்னு நினச்சிக்கிருக்கேன், ஆனால் எடுக்க முடியல, ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிவிட்டு கட்டாயமாக புதிய முயற்சிகள் எடுங்க. அந்த முயற்சி உங்களுக்கு உறுதியாக நல்ல விதமான லாபத்தையும் அதிகமான ஒரு உறவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நட்பை கொடுக்கும், புதிய பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அதன் மூலமாக ஒரு 4 நண்பர்கள் கிடைப்பாங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஒரு வெளிவட்டார உறவுகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. வீடு மனை வாங்கன்னு காத்திருக்க சாமி, அது ஒரு தடையாகவே இருக்குது, எனக்கும் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக, உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் அடைந்தால் உறுதியாக வாங்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள், கும்பராசியில் உள்ள பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை காண்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சு ரொம்ப அன்பு செலுத்துவாங்க, உங்களையே சுற்றி வருவாங்க. இவனால் அவங்கள கண்டுக்கிறாத உங்களுடைய கணவர் உங்களை புரிஞ்சு நடப்பதற்கான காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போதுங்க. மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம். ஒரு தடவைக்கு 2 முறை வந்து நிதானத்தை கடைபிடித்து அதற்கான நேரம் ஒதுக்கி படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ அதிகமாக டைம் ஒதுக்கி படிங்க. விளையாட்டு போட்டியாக கலந்துக்கிறனாலும் சரி, படிப்பில் கலந்துக்கிறனாலும் சரி, கொஞ்சம் டைம் அதிகமாக செலவழிச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குங்கிறது உண்மை. காவல்துறையில் பணிபுரியும், அதாவது அரசாங்க துறையில் காவல்துறையில் பணிபுரியும் காக்கி யூனிஃபார்ம் அணியும் நம்மளுடைய அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல்கள், சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதற்கு பிறகு இறுதியில் ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய அங்கீகாரம் நிர்ணயம் செய்யப்படும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக செஞ்சீங்க, சூப்பராக செஞ்சீங்க, கரெக்டாக செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களோட இறுதியில் உங்களை பாராட்டுவாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் செய்கிற வேலைலாம் சரியில்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை சொல்லிகிட்டே இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய காலகட்டமாக நீங்கள் தைரியமாக செய்யலாம். அந்தளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு அந்த வேலையை தன்னம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு
அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு பாராட்டை உங்களுடைய மேல் அதிகாரிகள் உறுதியாக கொடுப்பாங்க என்று குறிப்பிடுகிறேன். கும்பராசி என்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது குரு வக்கர பயிற்சி காலங்களில் கும்பராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கும் சிவன் கோயில் உள்ள சனீஸ்வர பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேய வழிபாடும் செய்யலாம். இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பின்பற்றினீங்கன்னா கிரகங்களால் ஏற்படும் தடைகளை விலக்கி வெற்றி காண்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, அதே அற்புதமான தருணம், அற்புதமான தலைப்பு, குரு பகவான் வக்ரம். நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய இழப்புகளை சந்தித்தவர்கள், அதிகமாக உழைக்கக்கூடியவங்க, அதிக நேரம் கஷ்டப்படக்கூடியவங்க, வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னா எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னே தெரியாது, நடுவில் வந்துட்டு போவாங்க. அதிகமாக உழைப்பை சந்திக்கக்கூடியவர்கள், வேர்வை சிந்தக்கூடியவங்க, பாடுபடக்கூடியவர்கள், பொறுப்பானவர்கள், குடும்ப பொறுப்புகளை எல்லாம் தன்னுடைய தலையில சுமந்துப்பாங்க. வேலை செய்கிற இடமா அங்கேயும் வேலை பளுவெல்லாம் தன்னுடைய தோல்ல சுமந்துப்பாங்க. உத்தியோகமா அங்கேயும் அப்படிதான், தொழிலா அங்கேயும் பொறுப்புகள் அதிகமாக எடுத்துப்பாங்க. அதிகம் உழைக்கக்கூடிய எனதருமை கும்பராசி நேயர்களே, எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆசைகள் அதிகமானதாக இருக்கும், கற்பனைகள் அதிகமானதாக இருக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். ஆனால் கடந்த ஒரு 4 வருடங்களாகவே மிகப்பெரிய இழப்புகள், ஈடுகட்ட முடியாத மிகப்பெரிய இழப்புகள், யாராலையும் கொடுக்க முடியாது, திரும்ப தர முடியாத இழப்புகள் எல்லாம் சந்தித்த கும்பராசி அன்பர்களே, ஜென்ம சனி நடக்குது. அந்த 7.5 சனி, ஜென்ம சனியில சனி வக்ரம். இந்த காலத்தில் ராசிக்கு 4வது வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். அப்போ சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது. எனதருமை கும்பராசி என்பர்களே, நீங்க ஏதாவது ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டியை வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், வீடை கொடுத்துட்டு வீடை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், வீடு மாற வேண்டிய சூழ்நிலை. இந்த வீட்டிலேருந்து சரிப்பட்டு வரீங்க, நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாங்க, வீடை மாற்றவன், இடமாற்றம் ஏற்படும். அது ஊரா இருக்கலாம், தெருவா இருக்கலாம், மாவட்டமா இருக்கலாம், மாநிலமா இருக்கலாம், நாடுகளாக இருக்கலாம். இடமாற்றங்கள் ஏற்பட போகிறது. நம்ம எங்க வீட்டுக்காரரு ஜெர்மன்ல இருக்காரு, நாங்க போயிடுவோமா? கும்பராசியாமா உங்க வீட்டுக்காரரு? கண்டிப்பா நீங்க போயிடலாம். ஆஸ்திரேலியாவில் இருக்காரு, கண்டிப்பா நீங்க போயிடலாம். சாமி என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கு, கும்பராசி கூப்பிடுது, போயிட்டு வாங்கம்மா. இடமாற்றங்கள் ஏற்பட போகுது. அந்த இடமாற்றங்கள் எல்லாம் கும்பராசிக்கு ஃபேவரபுளா அமைய போகுது, நன்மை தரக்கூடிய வகையில் அமைய போகுது, வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது எனதருமை கும்பராசி நேயர்களே. அப்ப வீடு மாறுவது நல்லது, இடம் மாறுவது நல்லது, அல்லது ஒரு பழைய வீட்டை வாங்குறது நல்லது. இப்ப புது வீடு வாங்கக்கூடாதுங்க, பழைய வீடு வாங்கணும். குரு வக்ரம். அது செகண்ட் ஹேண்ட் ஒரு வண்டி வாங்குறது நல்லது. ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க, ஒரு பழைய லாரி வாங்கலாம், அல்லது லோன் போட்டு லாரி வாங்கலாம். இந்த மாதிரி வீடு, வண்டி, வாகன யோகங்கள் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைகிறது எனதருமை கும்பராசி நேயர்களே. சரி, இதெல்லாம் வாங்கினா தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கணுமே சாமி, தொழிலை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே அது சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை நிறைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க இருப்பாங்க. ஒரு பிளே ஸ்கூல் வச்சு நடத்தலாம், அல்லது இந்த க்ரீச்சர்ஸ் வச்சு நடத்தலாம், எங்கே வேணாலும், உள்நாடு வெளிநாடு. ப்ரொஃபஸராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம்.
பெரிய பெரிய யூனிவர்சிட்டி வச்சு நடத்தக்கூடிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம். அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, இந்த கும்பராசி தான் மெயின். அதில் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஏதாவது சிக்கலில் போய் நீங்கள் மாட்டின்னு இருக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்ட சாமி இப்படி இருந்தேன், ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம். அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள், அதில் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தோட்டம் தோப்பு துறவு வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், சின்ன சின்ன தொழில் நிறுவனங்கள், கம்பெனிங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் சைட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள், ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் செய்யக்கூடியவங்க, மெயினாக குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், கோல்டு, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்தக்கூடியவங்க, மளிகை கடைகள், அப்போது ஒரு சின்ன டீ கடையாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்கள். சுகஸ்தானத்துல 4ஆம் இடத்துல பொதுவாக சுபர்கள் இருந்தால் சிறப்பு. உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உடையவர் அந்த குரு, அவர் உங்களுக்கு கேந்திரம் ஏறி இருப்பது சிறப்பு. அப்போ கும்பத்துக்கு பொதுவாகவே இப்போ நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. அதில் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க சாமி, ஆனால் எனக்கு நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு மட்டும் அந்த கர்ம வினை ஏதோ உங்கள் ஜாதகத்தில் கோளாறுன்னு அர்த்தமே தவிர கும்பராசிக்கு கோளாறுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். பக்கத்து வீட்டிலே ஒரு கும்பராசி, உங்கள் வீட்டிலே ஒரு கும்பராசி இருப்பான், அவன் சிரிச்சு பேசிட்டு இருப்பான், நீங்கள் உம்முன்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. புரியுதா? அப்போ கும்பராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், கும்பராசிக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம். வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்படி அந்த தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடத்துல அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. அது ஏதேனும் தொழில் பிரச்சனை இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி வாராகி பூஜை பண்ணிக்கலாம், சிறப்பான முறையில் நடந்துடும். அதே போலத்தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் கழுத்தை நெருக்குது சாமி அப்படின்னு அதிகமாக சொல்லக்கூடியவர்கள் கும்பராசி என்பது. இந்த ஜென்ம சனியில் அவங்க படாத கஷ்டம் கிடையாது. வருமானம் குறைவு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனையா இருக்கலாம், சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இட பிரச்சனையா இருக்கலாம், வழி பிரச்சனையாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். எனக்கு ஒன்றுமே தெரியல சாமி, எங்கள் அப்பா ஏமாத்திட்டான்னு சொல்லலாம், என் பையன் ஒன்றுமே பண்ணல சாமின்னு அப்பா சொல்லலாம். அப்போ குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி, சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பதவி போட்டிகள், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள். அப்ப இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி என்பர்களே, அவையெல்லாம் சரியாவதற்கான காலம். அப்ப அந்த மாதிரி வீண்பழி அவமானங்கள் இருக்கு, ஒரு என்கொயரி இருக்கு, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்கு. சாமி நான் தப்பே பண்ணலைங்க, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க டிபார்ட்மெண்ட்ல, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவரா? நிச்சயமா அதுக்கெல்லாம் வழிபாடுகள் உண்டு. அதையெல்லாம் அறிந்து செய்வீர்களே ஆனால், இந்த குரு வக்ரகாலத்தில் செய்வீர்களே ஆனால் நன்மை நடக்கும் கும்பராசி அன்பர்களே. அதே போலத்தான் ஆரோக்கிய குறைவுகள்,
ஏன்னா நிறைய சிறு வயசாக இருக்கும், 40 வயசு 45 வயசாக இருக்கும், திடீர்னு அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும். ஒரு ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கும், ஒரு அட்டாக்காக இருக்கும், சம்திங் ஒரு ஸ்ட்ரோக்காக இருக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும். லேடிஸாக இருப்பாங்க, சிறு வயசாக இருக்கும், எல்லாம் வயோதிக பருவமாக இருக்கலாம். ஆரோக்கிய குறைவுகள், மறைமுகமான பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகளாக கூட அவை இருக்கலாம். அந்த மாதிரியான ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. ட்ரீட்மெண்ட் கை கொடுக்கும். அதே போல வேலை வாய்ப்புகள், உத்தியோகம். கும்பராசி என்பர்களே, நீங்க எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரிதான், நிச்சயமா உத்தியோகம் கை கொடுக்கும். எனக்கு வேலை இல்லை சாமி, வேலை போயிடுச்சு, எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே. அதே போலத்தான் வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு வேலை போய் 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமா வேலை கிடைக்கும். திருமண யோகங்கள், குடும்பத்துல மகிழ்ச்சி உருவாகும். நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறும். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், எத்தனையோ நாமளே செஞ்சு வச்சிருக்கிறோம் கைராசியா. அப்ப கும்பராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும், உங்களுக்கு என்ன நன்மை செய்யணும் அப்படிங்கிறத பாருங்க. உங்க கேள்வி என்ன அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.